ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க. நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளீனாக இல்லைன்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து எடுத்துக்கிறேன். இஞ்சியும், பூண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டா எடுத்து வீட்லயே அரைச்சது தாங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒண்ணும் இல்லங்க. வீட்லயே செஞ்சது தான். 100 கிராம் பட்டைக்கு 50 கிராம் கிராம்பும், அதுக்கப்புறமா ஒரு 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய் போட்டு தான் நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இத ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி சிக்கன் மசாலா. இது வந்து நான் ஜேபி பிராண்ட்ல தான் எடுத்திருக்கேங்க. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து தூக்கலா இருக்கணும்னா, நீங்க இன்னி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஆட் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் வந்து அதிகமா ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க எவ்வளோ அதிகமா ஆட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சிக்கன் மேல லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு கலர் பொடி. கலர் பவுடர் வந்து நான் ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். அப்பதான் வந்து நல்லா வைப்ரன்ட்டா இருக்கும் அப்டின்றனால. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் குடுக்குறக்காக, அதுக்கப்புறமா வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நீங்க வந்து இதில ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் போடும்போது நல்லா ஜூஸியாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா சிக்கன் வந்து சீக்கிரமா மேரினேட் ஆகும். அதுக்காக தான். லாஸ்ட்டா நீங்க சால்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி, இந்த மிக்ஸ்சர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லம்ப்ஸ் எதுவும் இல்லாம. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கிற அந்த 1/2 கேஜி சிக்கனையுமே இதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். இத மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்க மேரினேட் பண்றதுக்காக விட்டுருங்க. எவ்ளோ நம்ம லேட்டா மேரினேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நல்ல ஜூஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் ஆனோனே, நான் கோல்டு வின்னர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நீங்க போடுங்க. கம்மியா ஆயில் வச்சு, கம்மியா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா, ரீயூஸ் பண்ணாதீங்க இந்த ஆயில. ஒன்ஸ் நீங்க குக் பண்ணோனே இந்த ஆயில் எடுத்து வீசிடுங்க. ஏன்னா, ஆல்ரெடி நம்ம இத 2 to 3 டைம்ஸ் மாத்தி மாத்தி 2, 3 செட் ஆஃப் சிக்கன் பீஸஸ நம்ம குக் பண்ணும்போதே, அது 2, 3 டைம் யூஸ் பண்ண ஆயில் மாதிரி ஆயிடுது இல்லையா? அதனால இத ஃபர்தரா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். எடுத்து வீசிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. ரொம்ப ஹைல வச்சீங்கன்னா, மேல ஃபுல்லா நல்லா பர்ன் ஆயிடும். உள்ள வந்து உங்களுக்கு வேகாம இருக்கும். அதுக்காக நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்க குக் பண்ணும்போது, உள்ளயுமே நல்லா ஜூஸியா இருக்கும். வெளியவுமே உங்களுக்கு கருகாம, நல்ல ஒரு பதத்துல உங்களுக்கு குக் ஆகி வரும். அதுக்காக தான். ஒரு 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்க திருப்பி போடுங்க. ஸோ, நீங்க திருப்பி போடும்போது 2 சைடுமே நல்லாவே குக் ஆயிடும். வெளிய குக் ஆகறது நம்ம பார்க்கறதுலயே நமக்கு தெரிஞ்சிருங்க. உள்ள குக் ஆகுறக்காக தான் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வைக்கிறோம். ஸோ, ஒன்ஸ் இன்சைடாவும், அவுட் சைடும் உங்களுக்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னா, நம்ம ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இத எடுத்துரலாம். பாருங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, நீங்க சிக்கன் கிரேவி பண்ணிட்டு லேட் பண்ணிட்டு இருக்கறக்கு, இது வந்து நீங்க ஈஸியா மேரினேட் பண்ணி குக் பண்ற ஒரு ரெசிபி தாங்க. ஆல்சோ நான் இந்த சிக்கன உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்ளோ ஜூஸியா இருக்கு, எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ இந்த ரெசிபிய நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.